வெனிசுலா எண்ணெய் விற்பனையின் மூலம் 2700 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அந்த நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த 5 கோடி பேரல் எண்ணெய் ஒப்பந்தத்தின் கீழ் வெனிசுலாவுக்கு கிடைத்த முதல் வருவாய் இதுவாகும். இந்த ஒப்பந்தம் இம்மாத துவக்கத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கா அந்த 5 கோடி பேரல் எண்ணெயை வெனிசுலாவிடமிருந்து கைப்பற்றி உலக சந்தையில் விற்பனை செய்து வருவதாக டிரம்ப் தெரிவித்தார். ஆனால் கப்பல் போக்குவரத்து பதிவுகளின்படி அந்த எண்ணெய் இதுவரை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கரீபியன் கடலில் வெனிசுலா தொடர்புடைய 7வது எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. வெனிசுலாவின் எண்ணெய் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மோட்டார் வெசல் சங்கிட்டா என்ற எண்ணெய் கப்பலை அமெரிக்க ராணுவம் பறிமுதல் செய்துள்ளது. வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை நேரடியாக கட்டுப்படுத்தும் திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்துள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக தங்களது உண்மையான அடையாளத்தை மறைத்து எண்ணெயை கடத்தும் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் குறிவைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் வெனிசுலா மட்டுமல்லாமல் ஈரான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் எண்ணெயையும் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.